யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா. இன்று சாதுஜி அனுபவத்தின் 4வது பாகத்தை தொடர்ந்து காணலாம். பகவான் உங்க மடி மேல கை வச்சிட்டு இருக்க அந்த ஒரு காட்சி, அது நாம ஏதாவது ஒரு கதையோ இல்லது ஏதோ ஒரு அனுபவம் இருக்கா? அதுக்கு சிஸ்டர் நிவேதிதா அகாடமி பின்னாடி பேனர் தெரியும். சிஸ்டர் நிவேதிதா அகாடமி மெட்ராஸ் அந்த பேனர் மஞ்சள்ல தெரியுது. உங்க மடியில இப்படி கை வச்சிட்டு இருக்கிறதுல பின்னாடி பேனர் இருக்கு. அது முன்னாடி அந்த பேனரை போட்டாங்க. திருவண்ணாமலையில ஓயாமரத்துல ராமநாம ஜப யஜ்ஞம் நடத்தினோம். ஒன்டே மார்னிங் டு ஈவினிங் அகண்ட ராமநாம ஜப யஜ்ஞம் நடத்தினோம். இந்த நிவேதிதா அகாடமி, அந்த நிவேதிதா அகாடமி நான் ஆரம்பித்த ஸ்தாபனம். அது மூலமாக தான் பகவான்கிட்ட கான்ட்ராக்டுக்கெல்லாம் வந்தது எல்லாம். அதனால் அந்த நிவேதிதா அகாடமி பேனரில் அங்கே உட்கார வச்சு பகவான் உட்காண்டார். பின்னாடி தூணுக்கு பக்கத்தில் என் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ராமநாம ஜபம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கண்டினியூஸாக பகவான் நகரில் நான் நகரில் அங்கேயே உட்காந்துருந்தோம். 2 பேருமே இருந்து சேர்ந்து ஹோல் டே அந்த ஜப யஜ்ஞம் நடத்தினோம். அப்போ எடுத்த படம் தான் அது. பகவான் உங்க மடியில ரொம்ப சொந்தமா பகவான் அசந்து தூக்கம் வர ஆரம்பிச்சதுன்னா உடனே என் மடியில கையை வச்சுட்டு அவர் மாட்டுக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அசந்துக்குவாரு. நான் மாட்டே என்னுடைய ஜபம் லெக்சர் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அவர் ராமநாமம் குறித்து என்ன சொல்வார்? நாம ஜபத்தின் மகிமையை எப்படி எடுத்துரைப்பார்? ராமநாமத்தை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட என்ன சொன்ன? எல்லாமே பரப்ப வேண்டும் என்று சொன்னார். மற்றபடி வேற எதுவும் சொல்லி இருக்கிறாரா? வேற எதுவுமே சொல்லலை. அவர் டிஸ்கோர்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாரு. உபதேசம் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. ஜபம் பண்ணிட்டு வா, அவ்வளவுதான். அவர் பக்தர்களை சோதிப்பாரா? சோதித்தால் அதன் பின்னணி அருள் என்ன? அதான் நான் சொன்னேன், தன்னை ஒரு சாமியார்னா ஒரு பெரிய யோகின்னு நினைக்கிறது கிடையாது. அதனால சோதிக்கிற பிரச்சனையே கிடையாது. பக்தர்களுக்கு என்ன நடக்கிறதோ அவங்களுடைய கர்மப்படி நடக்கும். அது இன்றும் அவர் அருள் உங்களை வழிநடத்துகிறது என்று நீங்கள் உணர்கிறீர்களா? நான் அவருக்கு தனியாக இருக்காரு, நான் தனியாக இருக்கேன்னு நினைக்கிறதே இல்லை. எனக்குள்ள அவருக்காண்டி செயல் பண்ணிட்டு இருக்காரு. பகவான் சிஷ்யர்கள் அங்கே திருவண்ணாமலையில் ஆசிரமம் ஆரம்பித்தாங்க. யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம். அப்போ மா தேவகி அங்கே பக்கத்தில் சுதாமான்ட்டு ஒரு வீடு எடுத்து அங்கே போய் தங்கினாங்க. பின்னாடி பகவானுக்கு உடம்பு சரியா இல்லாமல் இருந்தபோது எனக்கு ராமச்சந்திர உபாத்தியாயா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பகவானுக்கு உடம்பு சரியா இல்லை, ஃபீவராக இருக்குது, படுத்து கிடக்கிறாரு, அசைவு இல்லாமல் கிடக்கிறாரு, யாரும் கவனிக்கிறதுக்கு ஒத்துருமே இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் வாங்கினாரு. நான் உடனே கார் எடுத்துகிட்டு திருவண்ணாமலை போனேன். திருவண்ணாமலையில் போய் பகவான்கிட்ட போன போது பகவான் எல்லாரையும் வெளியில் நிற்க வச்சுருந்தார். யாரையும் உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. நான் வந்திருக்கேன்னு போய் அந்த பையன் சொன்ன உடனே ரங்கராஜா வர சொல்லினாரு. நான் உள்ளே போனேன். போனபோது என்ன எங்கே வந்தான்னு கேட்டார். நான் எப்போதும் அங்கே திருவண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு இன்டிமேஷன் கொடுத்துடுவேன், அப்புறம் தான் போவேன். ஏன்னா என்னுடைய வேலை ராமநாமம் பரப்புறது, திருவண்ணாமலையில் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர். நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியாக இல்லாமல் கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. பகவான் கண்ணை முடிந்து ஒரு 5 நிமிஷம் யோஜனை பண்ணிட்டு, டுடே ஈவினிங் யூ ஹேவ் காட் எ ப்ரோக்ராம் இன் மெட்ராஸ், இஸ்ன்ட் இட்? அன்றைக்கி அங்கே ஒரு ராமநாமம் மீட்டிங் வச்சுருந்தோம், பிரச்சார கூட்டம். பகவானுக்கு தெரியும் என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் அவருக்கு பகவானுக்கு தெரிவிப்பேன். நான் சொன்னேன், எஸ் தேர் இஸ் அ மீட்டிங் தேர், பட் ஐ ஹவ் டோல்டு தி ஆர்கனைசேஷன் டு கோ அஹெட் வித் தி ப்ரோக்ராம் சம் அதர் டைம். ஐ நோ 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 யூ மஸ்ட் கோ பேக். ஹவு டிட் யூ கம்? நான் அந்த மாதிரி காரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யூ கோ பேக்குன்னு நான் சொன்னேன். ஓகே சுவாமிஜி, ஐ வில் லீவ் தி கார் ஹியர் அண்ட் ஐ வில் டேக் தி பஸ் அண்ட் ரீச் தேர் இன் டைம். யூ கேன் கீப் தி கார் ஹியர் ஃபார் யுவர் பர்பஸ். அங்கே போனோன்னா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு அதுக்கு இருக்குது. நாட் நெசசரி, யூ கோ, யூ அட்டெண்ட் யுவர் ஒர்க். நான் பகவான் உத்தரவு சொல்லி தேவகி அம்மாக்கிட்டையும் சொன்னேன், இது பகவானுடைய உத்தரவு. அப்புறம் தேவகி அம்மா என்ன நினச்சாங்கன்னா, பகவானுடைய ஹெல்த்தை கவனிக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த சுதாமா ஹவுஸில் இருக்க சொன்னாங்க. பகவானும் அக்ரி பண்ணிட்டார். பகவான் போய் சுதாமா ஹவுஸில் தங்கினாங்க. அன்றைக்கி அந்த யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்தினுடைய ஒர்க்கில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு அது சரியாக படலை. ஏன்னா 3 லேடிஸ் இருக்கிற இடத்துல போய் பகவான் இருக்கிறது அது என்னன்னு சொல்லி அவங்க பிரச்சனையை எழுப்பினாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் போய் தங்கக்கூடாது, வந்தால் ஆசிரமத்தில் தங்குங்க, இல்லாட்டி வேறு
உங்கள் தென்னதி ஸ்ட்ரீட்லேயே தங்குங்க, எதுக்காக சுதாமாவில் போய் தங்குறதுன்னு சொல்லி சில பேர் இந்த மாதிரி பிரச்சனையை எழுப்பினாங்க. உடனே பகவான் என்னை வர சொன்னார். நான் போனேன். இந்த மாதிரி தேவகி அம்மா என்னை இங்கே இருக்க சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நான் சொன்னேன், தேவகி அம்மா இஸ் லைக் எ டாட்டர் டு யூ. ஒரு தகப்பனார் பொண்ணு சேவை செய்கிற மாதிரி உங்களுக்கு விழுந்து விழுந்து சேவை பண்ணுறாங்க. ரெண்டாவது அவங்களுடைய பக்திக்கு ஈடாக யாரும் இருக்க முடியாது, அதனால் அவங்க செய்ய சேவையை நீங்கள் ஏற்றுக்கிறதுல தவறே இல்லை. உடனே பகவான், அப்போ நீ இதை பற்றி தத்துவ தர்ஷனால எழுது, ஷீ இஸ் மை எட்டர்னல் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துட்டு அதை பற்றி எழுதினா, நான் தத்துவ தர்ஷனால அந்த எட்டர்னல் ஸ்லேவ்ங்கிற டைட்டிலில் நான் என்னுடைய பத்திரிகை தத்துவ தர்ஷனால எழுதினேன். இந்த மாதிரி அவள் பகவானுக்காக டெடிகேட் பண்ணினவ, அதனால் அவகிட்ட போய் பகவான் இருந்துக்கிறதுல இது தவறும் இல்லை, ஷீ டெடிகேட்டட் டு ஹிம்னு சொல்லி அவங்கள பற்றி எழுதியிருந்தேன். அது திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, ரவிகிராம் சுகுமார் ட்ரஸ்ட்டில் இருந்தவங்களுக்கும் ரமண ஆசிரமத்தில் இருந்த சில பேருக்கு அது பிடிக்கல, இந்த மாதிரி பகவான் அங்கே தங்கியிருக்கிறதும் இதுவும். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே ஒரு அம்மா மவுண்டன் பாத், திருவண்ணாமலை ரமணாசிரமத்தினுடைய பத்திரிகை, அந்த மவுண்டன் பாத்தில் வந்து என்னுடைய எடிட்டோரியலை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் போட்டாங்க. இந்த ரங்கராஜன் ஒரு காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர குருன்னா, அப்புறம் விவேகானந்தர குருன்னா, அப்புறம் நிவேதிதா குருன்னு சொல்லி நிவேதிதா பேரில் அகாடமி ஆரம்பித்தார். இப்போ எல்லாம் விட்டு யோகி ராமசுகுமாரை குருவாக்கினார். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தேவி பின்னாடி போயிருக்கார் அப்படின்னு எழுதியிருந்தாங்க அந்த பத்திரிகையில். அது வந்த உடனே, அது பப்ளிஷ் ஆன உடனே பகவான் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். உடனே என்னை கூப்பிட்டார். திருவண்ணாமலைக்கு போனேன். என்கிட்ட கேட்டார், இதை பார்த்தியா இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு. அதுதான் பகவான், அவங்க ஏதோ இக்னோரன்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேறு, நிவேதிதா வேறு, யோகி ராமசுகுமார் வேறு, மாதேவகி வேறுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு எல்லோரும் ஒன்று தான். அதனால் அவங்க என்னத்தையோ எழுதிட்டு போகிறாங்க அப்படின்னு. என்னோட யூ மஸ்ட் கிவ் எ ஸ்ட்ராங் ரிப்ளை டு தம்னார். அப்புறம் அதுக்கு நான் ரிப்ளை எழுதியிருந்தேன். அதுவும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த புக்கில் எல்லாம் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நான். அது அதனால் பகவான் வந்து அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த எல்லாரும் ஒன்றுங்கிற அந்த கருத்தோடு இருந்து அது ஒரு பெரிய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ட்ரஸ்டீஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவர் பகவான் சுதாமாவில் இருக்கிறத ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ட்ரஸ்டீஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க ரிசைன் பண்ணின உடனே பகவான் என்ன அங்கே கூப்பிட்டாரு. முதல்ல நான் என்கிட்ட பேசும்போது பகவான், யூ நீட் நாட் கம் டு திருவண்ணாமலை, யூ கேன் கோ அஹெட் வித் யுவர் ஒர்க், வை டு யூ வேஸ்ட் யுவர் டைம் ஹியர் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். திருவண்ணாமலையில் வந்து இங்கே என்ன பண்ணுறது. அப்புறம் ஆசிரமத்தில் இவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்கங்கிற செய்தி அவருக்கு கிடைத்த போது பகவான் வாஸ் அப்செட். அப்புறம் எல்லாம், அப்போ மாதேவிக்கு இருந்தாங்க, சுதாமா சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, மற்ற டிவோட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் முன்னாடியும் திடீர்னு என்னை கூப்பிட்டாரு. ரங்கராஜா, யூ மஸ்ட் டேக் சார்ஜ் ஆஃப் தி ஆசிரம் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. நான் சுவாமி சச்சிதானந்தர் அப்போ வந்திருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், நேற்றுக்கு காலையில் நீ திருவண்ணாமலைக்கே வர வேண்டாம்னு சொன்னார் என்ன, இன்றைக்கி வந்து நீ ஆசிரமத்தினுடைய பொறுப்பு எடுத்துக்கோங்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை, இது என்ன திருவிளையாடல்ன்ட்டு. இன்றைக்கி ஆசிரமத்தினுடைய பொறுப்பு எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. சரி, பகவான் என்ன உத்தரவு போடுறாரோ அது பண்ணிக்கலான்ட்டு சரின்ட்டு எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு 3 மாதம் அங்கேயே தங்கியிருந்தேன். அப்புறம் பகவான் என்கிட்ட சொல்லிட்டார், உன்னுடைய ஒர்க்கு ராமநாமம் பரப்புறது, ஆசிரமத்தை மற்றவங்களாம் மற்ற ட்ரஸ்ட், என்னோட வேறு சில ட்ரஸ்டீஸ் எல்லாம் போட்டிருந்தார். மணி, சுதாமா சிஸ்டர்ஸில் 2 பேர், மாதேவகி, அவங்களெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துப்பாங்க. அதனால் நீ வெளியில் ராமநாமம் பரப்புறதுலேயே இருக்கணும் சரின்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இல்லை, அந்த பழைய ட்ரஸ்டீஸை கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. எனக்கும் அந்த நோட்டீஸ் வந்து அதுங்க இந்த பாரியா, எனக்கு இதெல்லாம் பற்றி இன்ட்ரெஸ்டே கிடையாது, பகவான் என்ன வேலை சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன்னா, இது செய்யினா செய்வேன், செய்ய வேண்டாம்னா அவர் செய்யாமல் இருப்பேன். அதனால் இந்த கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பகவான் ஜஸ்டிஸ் அருணாச்சலத்தை பிரசிடெண்ட்டாக போட்டு கண்டினியூ பண்ணினார். திடீர்னு பகவான் மகாசமாதியான பிறகு, மகாசமாதியான அன்றைக்கி போனேன் நான், அங்கே பக்கத்தில் தான் அந்த பகவானோட தான் அந்த மகாசமாதியான அன்றைக்கி. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன், ராமநாமம் ஒர்க்கில் போனேன். அப்புறம் ரொம்ப நாள் நான் திருவண்ணாமலைக்கே போகவே இல்லை. திடீர்னு எனக்கு ஒரு தகவல் கிடைக்குது, புதுசாக வந்திருக்கிற ட்ரஸ்டீஸு ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க ட்ரஸ்ட்டு. அதில் உங்கள் பேர் இல்லை, மணியன் பேர் இல்லை, அப்புறம் வேறு சுதாமா சிஸ்டர்ஸ் ஒரு அம்மாவனுடைய பேர் எல்லாரையும் ட்ராப் பண்ணியிருக்காங்க, புதுசாக ட்ரஸ்டீஸை போட்டிருக்காங்க. என்னத்தையோ பண்ணிட்டு போகிறாங்க.
பகவான் எனக்கு ராமநாமபுரக்கு கொடுத்துருக்காரு. ஆசிரமத்தை யார் நடத்தினாங்க, எப்படி நடத்தினான்னு அவங்க பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கும் நான் அந்த ஆட்டிடியூடில் தான் இருக்கேன். அதை பற்றி கவலையே படலை. அதனால் பகவான் வந்து எதோடைய அட்டாச்சாக இருக்கக்கூடாதுன்ட்டு இன்றைக்கும் நான் எப்போதும் சொல்லுவேன். பகவானுடைய பேரை சொல்லி இங்கேருந்து யோகி ராமசுகுமார் இண்டாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர்னு ரிசர்ச் சென்டர் மேலே வச்சுருக்கேன். அது இந்த நிவேதிதா அகாடமியுடைய விங்காக தான் வச்சுருக்கேன். நிறைய புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரிசர்ச்சுக்காக வர்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க, வெளிநாடுலேருந்து வர்றாங்க. அதெல்லாம் தானே வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் நான் வச்சுக்கல. ஆசிரமம் நடத்துறது, இது பண்ணுறது, இது மாதிரி இவங்கெல்லாம் வராங்க. இப்போ மந்தேஷ் எல்லாம் வந்தாங்க, பஜனை எல்லாம் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் பண்ணுறது இல்லைன்னா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க மட்டும் வந்து உட்காந்து பஜனை பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்லி டிட்டாச்சாகவே தான் இருந்துருக்கேன். ஒரு ஆசிரமம்னு சொல்லி நான் நடத்தலை. ஏன்னா வரவங்களுக்கெல்லாம் இங்கே இடம், யார் வேணுனாலும் ப்ரோக்ராம் நடத்தலாம், எப்போ வேணாலும் நடத்தலாம். அதை பற்றி கவலையப்படுறதில்ல. எல்லாம் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி டோட்டலி டிட்டாச்சாக இருக்கணுங்கிற ஒரு பெரிய லெசன் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு கொடுத்தது பகவான் யோகி ராமசுகுமார் தான். ஏன்னா அவர் ஆனந்த ஆசிரமத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கே போனதே இல்லை, அப்புறம் போகவே இல்லை அவர் டோட்டலாக. அந்த மாதிரி டோன்ட் கெட் அட்டாச்ட் டு அன் ஆசிரம், அது பகவான் எனக்கு இப்போ சொல்லிக் கொடுத்த பாடம்.